ஹாய் ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தேன். வேறு லெவல் ரெஸ்டாரண்ட்டு சரிங்களா? இன்றைக்கி நான் என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரம்ஸான் இஃப்தார் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சரிங்களா, இது வந்து ரம்ஸான் இஃப்தார் பாக்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் வந்து என்னென்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். அதே மாதிரி நான் எங்கே போய் சாப்பிட்டேங்கிறதும் நான் வந்து சொல்கிறேன் சரிங்களா. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்ன இருக்குது இந்த ரம்ஸான் இஃப்தார் பாக்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது பார்த்திங்கன்னா ஹலீம்னு சொல்லுவாங்க, ஹைதராபாதி ஹலீமு. அப்புறம் பார்த்திங்கன்னா தவா ரோலு, அப்புறம் மட்டன் மந்தி பிரியாணி, அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சிக்கன் நான்வெஜ் சமோசா சரிங்களா. அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கிளி பரோட்டா, சிக்கன் கிளி பரோட்டா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா பார்பிக்யூ. இது வந்து பார்த்திங்கன்னா பார்பிக்யூ சரிங்களா. அப்புறம் வந்து வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது கூட நான் வந்து ஹலீம் சொல்லிட்டேன், ஹைதராபாதி ஹலீம் அதை உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது அந்த ஃப்ரூட் பாக்ஸ் வச்சுருக்காங்க இதுக்கு கீழே. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டிலு சரிங்களா. அப்புறம் வந்து நோம்பு கஞ்சியோட சாப்பிட்றதுக்கு ஒரு சட்னி மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பால் பாயசம் சரிங்களா. பால் பாயசம் மாதிரி இருந்துச்சு சரிங்களா. பால் பாயசம் தான் நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா ஹலீமுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஹலீமுக்கு இது பார்த்திங்கன்னா கஞ்சி சரிங்களா, நோம்பு கஞ்சி. இந்த நோம்பு கஞ்சியோட சாப்பிட்றது தான் சோப்பு கலரோட இருக்குது பார்த்திங்களா, அந்த சட்னி கொடுத்துருந்தாங்க, சட்னி மாதிரி. அது அப்புறம் பார்த்திங்கன்னா 2 டேட்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டேட்ஸுக்கு கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா என்னென்னா மயனேஸு பார்பிக்யூவோட சாப்பிட்றதுக்காக கொடுத்துருந்தாங்க சரிங்களா. ஸோ நம்ம வந்து எவ்வளோ டிஷ்ஷஸ் இருக்குது பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டிஷ்ஷஸ் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இந்த பாக்ஸ் பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு, ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. ஒரு ஹோல் பேக்கு வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் மக்களே. எனக்கு இந்த பாக்ஸை கொண்டு வரும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. என்னை பார்த்திங்கன்னா பெருசாக இருந்துச்சு பாக்ஸ் வந்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இருந்த ஐட்டங்களும் பார்த்திங்கன்னா அந்த இதில் அவங்க வச்சுருந்த அந்த ரம்ஸான் இஃப்தார் பாக்ஸில் வச்சுருந்த இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு சரிங்களா. இது போக பார்த்திங்கன்னா ஸ்பூன் வேறு கொடுத்துருந்தாங்க, அந்த பிளாஸ்டிக் ஸ்பூன் மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா, அது மாதிரி அதுவும் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன சாப்பிட்டு பார்த்தேன்னு பார்த்திங்கன்னா மட்டன் மந்தி பிரியாணி. பாருங்கள் பீஸ் எப்படி இருக்குது பாருங்கள், இந்த ரைஸ் பாருங்கள், பீஸ் பாருங்கள், அந்த பீஸோடைய கலரு எப்படி இருக்குது பாருங்கள். பார்த்த உடனே எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து மட்டன் மந்தி பிரியாணி வந்து இதுக்கு முன்னாடி வந்து ட்ரை பண்ணது இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு மட்டன் மந்தி பிரியாணி. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அதாவது சொல்லுவாங்களா அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி டேஸ்ட்டு பார்த்திங்களா. தம்ஸ் அப்லாம் வைக்கிறேன். அந்த சிக்கன் பீஸ் பார்த்திங்கன்னா அவ்வளவு ஜூஸியாக அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. அந்த பிரியாணி ரைஸும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு சரிங்களா. ஸோ வந்து இது பார்த்திங்கன்னா ஹைதராபாதி ஹலீம்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு ஹைதராபாதி ஹலீம். பாருங்கள் அந்த கலரே பாருங்கள். இது வந்து கிளி பரோட்டா, சிக்கன் கிளி பரோட்டா. இது பார்த்திங்கன்னா நோம்பு கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சு, சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரிங்களா. ஸோ வேறு டேஸ்ட்டு அப்படியே ஒரு டேஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா இப்படி நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஏன்னா அவ்வளோ டிஷ் இருந்ததுனால பார்த்திங்கன்னா நிறைய மெனு இருந்ததுனால பார்த்திங்கன்னா ரம்ஸான் இஃப்தார் பாக்ஸில் இவ்வளோ நிறைய மெனுஸ் இருந்துச்சு. ஸோ வந்து நான் ஒவ்வொன்றா சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன டேஸ்ட் இந்த நோம்பு கஞ்சிலாம் பார்த்திங்கன்னா வேறு லெவல் மக்களே.
அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஹலீமும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஹைதராபாதி ஹலீம்னு சொன்னாங்க. ஹைதராபாதி ஹலீமும் ட்ரை பண்ணி பார்த்தேன். சரிங்களா. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தத்தில் இந்த பேக்கில் டேட்ஸ் இருந்துச்சு, கட் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு, வாட்டர் பாட்டில் இருந்துச்சு, நோம்பு கஞ்சி இருந்துச்சு, ஜூஸ் இருந்துச்சு, பார்பிக்யூ இருந்துச்சு, மட்டன் மந்தி இருந்துச்சு, ஹைதராபாத் ஹலீம் இருந்துச்சு, நான்வெஜ் ஸ்நாக்ஸ் இருந்துச்சு. இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் இந்த சொன்னேன்ல ஸ்வீட்டு, இந்த பாயசம், இந்த பால் பாயசம் மாதிரி சொன்னேன் பார்த்தீங்களா, பால் பாயசமும் இருந்துச்சு. வேறு லெவல் மக்களே. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா பால் பாயசம் தான் நினைக்கிறேன். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோத்தையும் வேறு லெவல் மக்களே, மாற்றுக்கிறதே கிடையாது. ரம்ஸான் இஃப்தார் பாக்ஸ் தான், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆசை இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தேன். உடனே இதை பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்துட்டேன். சரிங்களா. இது பார்த்திங்கன்னா பார்பிக்யூ. இந்த பார்பிக்யூவோட மைனஸ் கொடுத்துருந்தாங்க சாப்பிட்றதுக்காக. அப்படின்னா பார்த்திங்களா கட் ஃப்ரூட்ஸ் பார்த்திங்களா, அதாவது இந்த பப்பாயா, அன்னாசி பழம், அப்புறம் திராட்சை அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. ஒரு பேக்கேஜாக பார்த்திங்கன்னா ரம்ஸான் இஃப்தார் பாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜாக பார்த்திங்கன்னா ஓவரால் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஜூஸு. சரிங்களா. ஜூஸும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஜூஸும் பார்த்திங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டு. சரிங்களா. இது போக பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் வர கொடுத்துருந்தாங்க. ஜூஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒயிட் கலரில் இருந்துச்சு, கோகனட் ஃப்ளேவரில் இருந்துச்சு. அதாவது ஷேக் மாதிரி கோகனட் ஃப்ளேவரில் இருந்துச்சு ஜூஸு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதாவது கோகனட் ஃப்ளேவர் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்களா சிக்கன் சமோசா, இதாவது நான்வெஜ் ஸ்நாக்ஸு, சிக்கன் சமோசா. மக்களே இவங்க வந்து நம்ம ஹோட்டலில் வந்து என்னென்ன இங்கே மந்தி மாதிரி ஸ்பெஷல் இருக்குது சார். மந்தி, மதூத் இது மாதிரி சார், கிரில் சிக்கன், அரபியானி ஸ்டார்டர்ஸ் இருக்குது சார், பிரியாணி இது மாதிரி நல்லா இருக்குது சார். வேறு சார் அரபியானி ஸ்டார்டர்ஸ் இது மாதிரி சார், அரபிக்கன் பார்பிக்யூ இது பிளேட்டர் वाले को सर இது बेलावी को सर बगल वाइट पॉम्फ्रेट सर ताव फ्राई बारबेक्यू स्टाइल और फिश पोंडिचेरी ಇರಬೇಕು ಸರ್. ಇದು ಮೂನೇ ರೆಡಿ ಮಾಡಿದ್ರು ಸರ್. ತಾವ ಫ್ರೈ ಬಾರ್ಬಿಕ್ಯೂ ಸ್ಟೈಲ್ ಬೇರೆ ಜಂಬೂ ಪ್ರಾನ್ ಮಾಡಿರ್ತಾರೆ, ಜಂಬೂ ಆ್ಯಪಲ್ ಇದೆ. ಅದು ಫಿಶ್ पोंडिचेरी तावा फ्राई बारबेक्यू स्टाइल ಇದು ಮಾಡಿ ಸರ್. ಫ್ರೆಶ್ ಫಿಶ್ ಇದೆ ಸರ್, बेलावी सर एम्प्रायर फिश वाइट पॉम्फ्रेट ಇದೆ ಸರ್. ಸೊ ತಾವಾ ಫ್ರೈ ಬಾರ್ಬಿಕ್ಯೂ ಸ್ಟೈಲ್ ಫಿಶ್ ಪೊನಿಚೇರಿ ಆಮೇಲೆ ಮೂರನೇ ರೆಡಿ ಮಾಡೋದು ಸರ್. ತಾವಾ ಫ್ರೈ ಫಿಶ್ ಪೊನಿಚೇರಿ ಬಾರ್ಬಿಕ್ಯೂ ಸ್ಟೈಲ್ ಇದೆ ಫಿಶ್ ಇರುತ್ತೆ ಸ್ಪೆಷಲ್ ತಾವಾ ಪ್ಲೇಟರ್, ಅರ್ಬಿಯನ್ ತಾವಾ ಮಸಾಲ, ಬಾರ್ಬಿಕ್ಯೂ ಪ್ಲೇಟರ್ ಇದು ಮಾಡಿದ್ದು ಸರ್. ಆಮೇಲೆ ಮಂದಿ ಮೇನ್ ಕೋರ್ಸ್, ಬಿರಿಯಾನಿ ಇದು ಮಾಡಿ ನಾಲ್ಕು, ಮದೂದ್ ಇರ್ಬೇಕು, ಚಿಕನ್ ಮದೂದ್ ಇದು ಮಾಡಿ ಸರ್. மக்களே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா ராகா ரெஸ்டாரண்ட் அண்ட் கிரில்லுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறேன். பாருங்கள் ஆம்பியன்ஸை பாருங்கள், ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸை பாருங்கள். ஓ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த லைட்டிங்ஸும் அந்த ராகாங்கிற வார்த்தையில் அந்த லைட்டிங்ஸை பாருங்கள். ரெஸ்டாரண்ட் அண்ட் கிரில் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்தேன் மக்களே. சரிங்களா. உள்ளே வாங்க, நான் வந்து போகிற இதை உள்ளே போய் உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சோஃபா செட்டப்லாம் பாருங்களேன், என்ன அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். அந்த லைட்டிங்ஸும் அந்த சோஃபா செட்டப்பும் அந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸும். நான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டைனிங் பார்த்திங்கன்னா மாடியில் தான் ஏறி போகணும். இது வந்து கீழே அந்த கிச்சன் செட்டப்ஸை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது, மாற்றுக்கிறதே கிடையாது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட லொக்கேஷன் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. அதாவது ராகா, இந்த ரெஸ்டாரண்ட் பேர் ராகா ரெஸ்டாரண்ட் அண்ட் கிரில். சரிங்களா. ராகா ரெஸ்டாரண்ட் அண்ட் கிரில். இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லணும்னா, அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா கோகாலே ரோடில் சின்ன சொக்கி குளத்தில் தான் இது இருக்குது. சரிங்களா. சின்ன சொக்கி குளத்தில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா விஷால் டி மாலுக்கு ரொம்பவே நியராக இருக்குது. விஷால் டி மாலுக்கு பக்கத்தில் இருக்குது. சரிங்களா. இங்கேருந்து விஷால் டி மால் பார்த்திங்கன்னா பக்கம்தான். எங்கே எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா பூமா ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இந்த ராகா ரெஸ்டாரண்ட் அண்ட் கிரில் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேட் ஆகிருக்கு. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டோடைய லொக்கேஷன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு ஓவராலாக பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷன். பாருங்களேன் அந்த ஆம்பியன்ஸு, அந்த இன்னர் லைட்டிங்ஸு,
சோஃபாஸ் இதெல்லாம் எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் மக்களே இன்றைக்கி எனக்கு. சரிங்களா? ஸோ வந்து மக்களே நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, எல்லோரும் கான்ஃபிடண்ட்டாக இருங்க, எல்லோரும் ஜாலியாக இருங்க. எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும், எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கட்டும். சரிங்களா மக்களே? எல்லோரும் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஸோ உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் மக்களே. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. பை பை மக்களே.